ஹாய் வெல்கம் டு டாக்டர் வைதகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது என்னுடைய சில்வர் ஜுவல்லரி ஷாப்பிங் vlog. நிறைய கோல்ட் ஜுவல்லரி ஷாப்பிங் vlog பார்த்திருப்பீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சில்வர் ஷாப் பண்றதை உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எவ்வளவு பிரைஸ்க்கு வாங்கியிருக்கேன், எவ்வளவு தூரம் நெகோஷியேட் பண்ணி பில்ல வந்து குறைச்சு வாங்கியிருக்கேன், எந்த ஷாப்ல வாங்கினேன், எவ்வளவு வெயிட்டுக்கு வாங்கினேன், எல்லாமே ஃபுல்லா காட்ட போறேன். நீங்க வந்து வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராப்பரா வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி இது வேற வீடியோட டிராவலிங் செக்மெண்ட். அந்த டிராவலிங் செக்மெண்ட் எடுக்கலனால நான் ஆட் பண்ணியிருந்தேன் இதுல. ஃபர்ஸ்ட் நான் போன ஷாப் வந்து கௌதம் ஜுவல்லரி. இதுதான் என்னுடைய ஃபேமிலி ஷாப். இது வந்து பாண்டியன் நேரு ஸ்ட்ரீட்ல இருக்கு. மோஸ்ட்லி இங்க தான் நாங்க ஷாப் பண்ணுவோம். ஸோ அங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு லாக் டைப்ல நான் வந்து பிரேஸ்லெட் பாருந்தேன். ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அந்த இது க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அவிழ்ந்து விழுந்தோன்ற பயம் தேவையில்லை. அண்ட் ரொம்ப ஃபேன்சியா நம்ம எல்லா ட்ரெஸ்க்கு போடுற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி 1200, 1600, 1800 இந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. நீங்க 2000 ருபீஸ்க்கு ஒருத்தவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக 1600 ருபீஸ்க்கு ஒருத்தவங்களுக்கு அழகா இந்த மாதிரி பிரேஸ்லெட் எடுத்து கொடுத்தீங்கன்னா லைஃப் டைம் இருக்கும். நாளைக்கு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இந்த சில்வர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க ஏதாவது திங்ஸா வாங்கிப்பாங்க. அதனால வந்து இப்போ இருந்து நான் வந்து சில்வர் வாங்கி கொடுக்கலாம். லைக் என்னோட பட்ஜெட் வந்து 1000 அபோனா சில்வர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டான வந்த டிசைன்ஸ். இதுல வந்து நான் பார்த்த வெயிட்ல நான் கேட்டது 1500 to 1600 ரேஞ்ச்ல தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரேஞ்சில் இந்த மாதிரி மாடல் பிரேஸ்லெட் காட்டியிருந்தாங்க. எனக்கு வந்து நான் சாரிக்கும் போட்டுக்கணும், அவங்க வந்து சல்வாருக்கும் போட்டுக்கணும், டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்கும் போட்டுக்கணும் அப்படின்றதுனால நான் வாங்கினேன். ஸோ அதனால இந்த ஒரு மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேப்பா இருக்கு இல்லையா, அது பாக்குறதுக்கு அந்த அளவு ஒரு லுக்கா இல்லை. இது வந்து ஓரளவு அழகா இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணதுதான். அவங்க எனிவேஸ் நீங்க வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் வெயிட்ல தான் வருது. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா அதை நீங்க வந்து ஆஃப் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கையில போட்டாங்க இல்லையா, அதுதான் பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. அண்ட் நான் வந்து என்னோட ஸ்டாஃப்க்கு ப்ரெசென்ட் பண்றதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேரா அழகா இருப்பாங்க. அவங்களுக்கு இது பெர்ஃபெக்டா இருக்கும்ன்றதுனால நான் வந்து இதை வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பொதுவா சில்வர்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து கோல்டு மட்டும் தான். ஈவன் டைமண்ட்ல கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு கோல்டு மட்டும் தான் பிடிக்கும். பட் நம்ம வந்து மற்ற இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பாக்குறேன். இப்பதான் நான் பாக்குறேன் இதுல சில்வர்ல இவ்வளவு அழகா இவ்வளவு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குன்றதே எனக்கு இப்பதான் தெரியுது. நான் இத்தனை வருஷமா சில்வர் செஷன் போகாததுனால இதனுடைய அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாமயே போயிடுச்சு. பட் எல்லாமே ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸ்டட் எடுக்கலாம்னு சொல்லி அடுத்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸ்டட் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருந்தது. ட்ரேவா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அந்த ட்ரேஸுமே நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். எல்லாமே வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது. தமிழ்லயும் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து ஷாப்பிங் பண்ற வரைக்கும். ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி மகிழினி ஸ்கூல் போகும்போது கண்டிப்பா இதுல ஏதாவது ஒன்று வாங்கி போடலாம் தான் இருக்கேன். இப்போ போட்டுட்டு இருக்கிறது சில்வர் ஸ்டட் தான். ஸோ வந்து இதுதான் நான் வந்து லாஸ்டா பேக் பண்ண சொல்லியிருந்தது. இது ரொம்ப அழகா இருந்தது. பட் இது ரொம்ப பார்க்க குட்டியா இருக்கு இல்லையா, ரொம்ப காஸ்ட்லியாவே இருந்தது. பட் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. இந்த ஸ்டட் வந்து கிட்டத்தட்ட 2000 ருபீஸ் வந்துச்சு. எனக்கு அவ்வளவு பட்ஜெட் கிடையாது. என்னோட என்டையர் பட்ஜெட்டே 35 தான். ஸோ 35க்குள்ள ஒரு பிரேஸ்லெட் அண்ட் தென் ஒரு இயர்பீஸ் இருக்குதா இருந்தேன். இப்போ வந்திருக்க ரீசென்ட் மாடல் இது சுத்தி விட்டு அப்படியே சுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாடல்லே எனக்கு வேற பேட்டர்ன் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். கடைசி இந்த ஸ்டார் பேட்டர்ன் கொடுத்தாங்க. இந்த ஸ்டார் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது. 1200 சம்திங் ஏதோ வந்துச்சு. எனக்கு வந்து ஓகேவா பட்டுச்சு, பட்ஜெட்குள்ள வந்துச்சு. பில்லிங்க்கு கொடுத்துட்டு நான் வந்து நார்மலா நின்றுட்டு செல்ஃபிஸ் போட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவர் வந்து பில்லிங்லாம் அவர் செக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க பில்லிங்லாம் முடிச்சு சொல்லுங்க, நான் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த என்டையர் பில் பாருங்க. 1800 பிரேஸ்லெட், 1300 வந்து இயரிங் வந்துச்சு. ஸோ ரெண்டும் சேர்த்து எனக்கு வந்து ஓரளவு வந்துருச்சு. ஒரு வந்து 3183 வந்துச்சு. நான் நெகோஷியேட் பண்ணி 2700 வரைக்கும் வந்தேன். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. கீழே ஃபைனல் பில்லிங்ல 2500க்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. 2500க்கு எனக்கு வந்து டோட்டலா 700 ருபீஸ் லெஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்னுடைய நான் நெகோஷியேட் பண்ண அமௌண்ட் இது. ஸோ செப்பரேட்டா ப்ராப்பரா பேக் பண்ணி கொடுங்க, ஏன்னா கிஃப்ட்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வேல்யூபிளான திங் வந்து கிஃப்டா கொடுக்கும்போது அவங்களுக்கு லைஃப் டைம் இருக்க போகுது. அது ஒரு பிளஸ், ஒரு பாயிண்ட். இன்னும் வந்து ட்ரெஸ்ஸஸா இருந்தா ஒரு பர்டிகுலர் பீரியட் தான் போட முடியும். போட்டுட்டு கண்டிப்பா அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அப்ப நம்ம இது செஞ்சோன்றதுக்கான ஒரு லைஃப் டைம் ஒரு ஒரு மெமரியே எல்லாம் போயிடும் இல்லையா. இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா சீரியஸாவே வந்து ஒரு அவங்க பார்க்கும் போதுல இது வந்து நான் வாங்கி கொடுத்தேன்னு ஒரு எண்ணம் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து எனக்கு சீரியஸா எனக்கு வந்து ரொம்பவே திருப்தியா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. பிளஸ் எனக்கு அங்க கீழே பாருங்க அவ்வளோ ஒரு கலெக்ஷன் சில்வர்லயே வச்சிருந்தாங்க. எனக்கு நான் இந்த பக்கம்லாம் வந்து பார்க்காததுனால எனக்கு இதை பத்தி சுத்தமா நாலேஜே இல்லை. மேபி நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் சில்வர் செக்ஷனுக்கு கண்டிப்பா நான் போய் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல இருந்து நிறைய பெண்டன் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. சில்வர் பெண்டன்லாம் ஸ்டோன் வச்சிருந்தது பார்க்கும்போது அப்படியே வந்து உங்களுக்கு பிளாட்டினம் அந்த மாதிரி ஒரு லுக் கொடுத்துச்சு.
ஸோ நான் சொன்ன மாதிரி பில்லிங்க்கு வந்துட்டு 2500 பில் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து திருப்தியாவே இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அப்ப வந்து மகிழினிக்கு வந்து நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து பக்கத்துல ராம் தங்கநகை மாளிகையில வந்து சில ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க செய்கூலி சேதாரத்துக்கு. ஸோ அங்க போயிட்டு அந்த ஆஃபர்ஸ்ல சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பி நாங்க வரும்போது எப்பொழுதுமே இந்த பாண்டியில முத்தியால்பேட் கிட்ட வரும்போது இந்த ஒரு 30 ருபீஸ்ல வந்து 1 கேஜி பனானாஸ் கொடுப்பாங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். ரொம்ப தூரத்துல இருந்து வருதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இது எப்பவுமே நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். எப்பவுமே நான் இந்த இடத்துல வாங்குற இந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க மருந்து அடிக்காம எடுத்துட்டு வரதா சொல்லியிருந்தாங்க. சீரியஸா ரொம்பவே நல்லா இருந்தது. 1 கேஜி 30 ருபீஸ். இது சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ்வளவு நல்ல டேஸ்டியா சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு மகிழினி கையில கொடுத்துட்டு அந்த கன்சர்ன் ஸ்டாஃபுக்கு வந்து கிஃப்ட் பண்ண சொல்லியிருந்தேன். மகிழினியோட ஃபேவரட் ஸ்டாஃப் இவங்க. ஸோ வந்து மகிழினிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மகிழினிக்கு வந்து இது அப்பவே ஓபன் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஒரு ஆசையா இருந்தாங்க. ஸோ உடனே ஓபன் பண்ணி அது வந்து அவங்க கையில போட்டு விட்டாங்க. இந்த மொமெண்ட் வந்து ரொம்பவே எனக்கு ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. மகிழினி சின்ன வயசுல இருந்தே இவங்கெல்லாம் இருக்கும் போது இந்த பீரியட்ல தான் வளர்ந்தாங்க. அதனால வந்து ஒரு ஒரு லவ் வந்து இன்பில்ட்டாவே வந்துருச்சு. என்ன எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பாப்பாங்களோ அதே ஃப்ரீக்வெண்டா என்னோட ஸ்டாஃப் எல்லாம் பாப்பாங்க, என் ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் பாப்பாங்க. ஸோ பேசிக்கா வந்து அவங்களுக்கு இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ், லைக் ஆல்மோஸ்ட் லைக் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது எனக்கு சீரியஸா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னோட விளாக்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய கமெண்ட் பண்றீங்க. புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஒர்க், மகிழினி ஸ்கூல் அப்படி இப்படின்னு அலையிறதுனால கொஞ்சம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றதுல லைட்டா லேக் இருக்கும். ஆனா வந்து ஐ மேக் ஷூர் தட் கண்டிப்பா நான் வந்து வீடியோஸ் வந்து ஃப்ரீக்வென்ட் பேசிஸ்ல நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.